வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌ தோல்ல வந்து ஒரு சட்னி தான் பண்ண போறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரெட் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து கடாயில வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அதை காய வச்சுக்கலாம். பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகா, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 2 தக்காளி மீடியம் சைஸ்ல அதுவும் சேர்த்துப்போம். தக்காளி போட்டாச்சு. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல போடுறோம். ஸோ அதையும் வந்து நல்லா பிச்சு போட்டுப்போம். தேவையான உப்பு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ இது ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதே கடாயில நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சௌ தோல் வந்து பாருங்க பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துப்போம். நாம தோல் நல்லா வதங்கணும். சௌ தோல் நல்லா வதங்கிடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறுனதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம். வெங்காயம், தக்காளி வதக்கினது, அதுக்கப்புறம் வந்து சௌ வதக்கினது எல்லாம் ஒன்றா போட்டுருவோம். தண்ணியே விடாமல் அரைச்சி எடுத்துன்னு வருவோம். இப்போ அரைச்சிருக்கோம். இதோடய வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துலாம். நம்ம புளியும் சேர்த்துருக்கோம், தக்காளியும் சேர்த்துருக்கோம். ஸோ டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துப்போம். நம்ம வதக்கினதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் கடாயில நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி, அப்புறம் கருவேப்பிலை, அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம். அந்த எண்ணெயில ஜஸ்ட் வதங்கட்டும். பாருங்க சட்னி வந்து ரெடி ஆயிடுத்து. சௌ தோல்ல வந்து சட்னி. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் பிரெட் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல சுட சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க வந்து தண்ணியே விடாம நல்லா அந்த எண்ணெயில வதக்குறோம் இல்லையா, ஸோ அதுலயே அரைச்சிங்கன்னா வந்து கெட்டு போகாது. ஒரு 2 நாளைக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.